அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். கீர்த்தி என்ற இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஊடகங்களில் அவர் 80 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்ற விவரங்கள் ஊடகங்களிலோ சமூக ஆர்வலர்களிடோ வராமல் இருக்கின்றது. அதில் முக்கியமானது என்னவென்றால், அமலாக்கத்துறையில் விசாரணையில் ஃப்ரீ சைக்கிள் நிறுவன ஊழலில் கைது செய்யப்பட்ட முதல் குற்றவாளி நிஷாந்த் அகமது ஹரிஹரன் என்ற அட்வொகேட்டிடம் 80 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த 80 லட்சம் ரூபாயை ஹரிஹரன் என்ற வழக்கறிஞர் சைபர் செல்லில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர் கீர்த்தியிடம் கொடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதாக தகவல் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் எங்கே வழக்கறிஞர் ஹரிஹரன்? அவரை பற்றி யாரும் ஏன் பேசவில்லை? புரோக்கராக, இடைத்தரகராக குற்றவாளிக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் இருந்துள்ளார். ஏன் இதுவரை? புதுவை அரசே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறையே, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் இதுவரை புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு துறையில் இந்த 80 லட்சம் ரூபாய் லஞ்சம் சம்பந்தமாக ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் சஸ்பெண்ட் செய்த மட்டும் விட்டிருக்கிறார்கள்? இந்த 80 லட்சம் ரூபாய் யாருக்கெல்லாம் சென்றுள்ளது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது முக்கியமான கடமை அல்லவா? இந்த புதுவை அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் அந்த கடமை இருந்து வருகிறது என்பது ராவணர் குரலுடைய குற்றச்சாட்டு. இதில் இரண்டாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட வேண்டியவர் வழக்கறிஞர் ஹரிஹரன். ஏனென்றால் அவர்தான் முதல் குற்றவாளியான நிஷாந்த் அகமது அவர்களிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் பெற்று சைபர் செல் ஆய்வாளரிடம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் ஏன் ஹரிஹரன் வழக்கறிஞர் கைது செய்யப்படவில்லை? ஏன் ஹரிஹரன் வழக்கறிஞருக்கு உடனடியாக பார் கவுன்சிலுக்கு காவல்துறை அறிக்கை அனுப்பி பார் கவுன்சிலிருந்து அவரை நீக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? இத்தகைய சூழ்நிலையில் உடனடியாக முதல்வரும் நமது துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு, இடைத்தரகராக இருந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதோடு, பார் கவுன்சிலில் இருந்து அவருடைய பணி செய்வதற்கான உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த 80 லட்சம் ரூபாய் எங்கே இருக்கிறது? அந்த 80 லட்சம் ரூபாயையும் லஞ்ச பணத்தை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அந்த 80 லட்சம் ரூபாய் இது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கீர்த்தி இன்ஸ்பெக்டரிடம் இருக்கிறதா? அல்லது காவல் நிலைய பொறுப்புள்ளவராக பணிபுரிந்து வரும் இன்ஸ்பெக்டர் தியாகராஜனிடம் எத்தனை ரூபாய் இருக்கின்றது? ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் 80 லட்சம் ரூபாய் எவ்வளவு ரூபாய் அவரிடம் இருக்கின்றது? அது மட்டுமில்லாது தற்பொழுதைய எஸ்பியிடம் எவ்வளவு இருக்கின்றது? தற்போதைய எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கின்றது? மேலும் உயரதிக ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கின்றது என்பதை நேர்மையான முறையில் விசாரித்து அவர்களிடமிருந்த பணத்தை கைப்பற்றி யார் இந்த வழக்கில் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் இந்த ஊழலில் கிடைத்த பணத்தை
கைப்பற்றினார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராவணர் குரல் இயக்கம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. இந்த வீடியோ அடுத்து வெளிவரும். நன்றி, வணக்கம்.